ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2026ஆம் வருஷத்துக்கான சித்ரா பௌர்ணமி. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை உங்கள் வீட்டோட நிலைவாசலில் நீங்கள் வைக்கிறதால லட்சக்கணக்கில் பணம் சேரும், கோடிக்கணக்கில் செல்வம் குவியும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை நிலைவாசல் வைக்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை தான் நம்ம சித்ரா பௌர்ணமியாக கணக்கில் எடுத்துக்கிறோம். மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி விசேஷம்தான். ஆனால் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சித்திரகுப்தர் அவதரித்த நாள் தான் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. சித்திரகுப்தர் யாரு? நாம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளை ஒரு நோட்டில் எழுதி வைக்கக்கூடியவராம். அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட சித்திரகுப்தர் அவதரித்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் நமக்கு பலவிதமான மாற்றங்களை வாழ்க்கையில ஏற்படுத்தும். அந்த ஒரு சித்ரா பௌர்ணமி ஒரு வருஷமும் எந்த கிழமையில வருது அப்படிங்கிறத பொறுத்தும் அதோட பலன்கள் மாறுபடும். உதாரணத்துக்கு இந்த வருஷம் நமக்கு சுக்கிர பகவானுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில சித்ரா பௌர்ணமி வந்திருக்குது. வியாழக்கிழமை இரவு 9:51 ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி திதி மறுநாள் வெள்ளிக்கிழமை இரவு 11:07 வரைக்கும் இருக்கு. தூங்கி எழுந்ததுக்கு பிறகு நீங்க வெள்ளிக்கிழமையில கண் விழிக்கிறதே சித்ரா பௌர்ணமியில தான் கண் விழிப்பீங்க. அன்னைக்கு காலையில 10:12 ராகு காலம், மதியம் 3:04 யமகண்டம். பூஜைகள் செய்யறது, வழிபாடுகள் நடத்துறது, இது எல்லாத்தையும் இந்த 2 நேரம் தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் பண்ணலாம். என்ன மாதிரி பூஜைகள் செய்யலாம்? சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களையும் வழிபடுறதுக்கு முக்கியமான ஒரு நாள். அம்பாள், அம்பிகை, அதே மாதிரி சிவபெருமான், சுக்கிர பகவான், சந்திர பகவான்னு சொல்லி பல தெய்வங்களை வழிபடலாம். சித்திரகுப்தரை வழிபடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லார் வீடுகள்லையும் சித்திரகுப்தர் ஃபோட்டோ இருக்காது. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாம ஒரு நோட்டு, ஒரு பேனா, இந்த 2 பொருட்களையும் புதுசாக வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில் சுவாமி பாதத்தில் வச்சு எடுக்கணும். அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் நீங்கள் பூஜை பண்ணலாம். நோட்டு பேனா வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்திரகுப்தர் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளை அவர் நோட்டில் எழுதி வைக்கிறாருன்னு சொல்கிறோம்ல, இது மாதிரி புதுசாக நோட்டு பேனா வாங்கிட்டு வந்து வச்சோன்னா சித்ரா பௌர்ணமி இந்த பராப வருடத்தில் மே 1ஆம் தேதியில இருந்தே நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை புதுசாக அவர் எழுத ஆரம்பிப்பார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அன்றாட பயன்பாட்டுக்கு அந்த நோட்டு பேனாவை யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. கண்டிப்பான முறையில் சிவபெருமான் வழிபாடு முக்கியம். ஏன்னா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே கிரிவலம் வர்றது. திருவண்ணாமலைக்கு போயிட்டு கிரிவலம் வர முடிஞ்சவங்க வரலாம். அப்படி ஒருவேளை சந்தர்ப்பம் இல்லாதவங்க உங்கள் வீடு பக்கத்தில் சிவாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு முடிஞ்சா சிவபெருமானோட கோவில் பிரகாரத்தை 9 முறை வலம் வந்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கே போயிட்டு கிரிவலம் செய்த பலன் கிடைக்கும். சாதாரணமாக மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியில் நீங்கள் கிரிவலம் வந்தீங்கன்னா உங்களுக்கு முக்தி கிடைக்கும். நினைத்தாலே முக்தி தரக்கூடியது திருவண்ணாமலை. அதுலேயும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யறது கூடுதல் சிறப்பு. அப்படி பண்ண முடியாதவங்க வீட்டில் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யலாம். மாலை ஒரு 6-7 மணிக்கு, அதாவது அந்த நேரத்தில் தான் முழு நிலவு பிரகாசமாக தெரியும். பௌர்ணமி வழிபாடு அப்படின்னாலே நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய, வெளிச்சமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பூஜை பண்ணுறது விசேஷம். மாலை ஒரு 6:30-7 மணிக்கெல்லாமே வீட்டோட பூஜையை விளக்கேற்றி வச்சுட்டு எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவாக ஏதாவது பிரசாதம் தயார் செய்து சிவபெருமான், சுக்கிர பகவான், மகாலட்சுமி தாயார் கூடவே நீங்கள் சந்திர பகவானையும் வணங்கணும். கடைசியாக சித்திரகுப்தரையும் மனசால் நினச்சிக்கணும். இவங்க எல்லாரையும் மனசால் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் பூஜையை முடிச்சுக்கோங்க. இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமியை ரொம்ப எளிமையாக வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. இது போக அன்றைய தினம் நாம் பண்ணக்கூடிய இந்த ஒரே ஒரு நிலைவாசல் பரிகாரம் உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அற்புதமான பரிகாரமாக மாறப்போகுது. இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் 2 பொருட்கள். இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டோட நிலைவாசலில் பண்ண போகிறீங்க. ஒரு வீட்டோட நிலைவாசல் அப்படிங்கிறது இதய துடிப்பு மாதிரி. எல்லா விதமான தெய்வங்களும் உள்ளே வரக்கூடிய லட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டுக்கு நுழையக்கூடிய ஒரு பகுதி வீட்டோட நிலைவாசல் தான். அதனால தான் வீட்டோட பூஜை அறை விளக்கேற்றும் போது நிலைவாசலை தீபம் ஏற்றி வைக்கிறோம். வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மஞ்சள் தெளித்து கோலம் போட்டு குங்குமம் வைத்து வழிபாடு செய்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு வீட்டோட முக்கியமான பகுதி நிலைவாசல். அந்த ஒரு நிலைவாசலில் பண்ணக்கூடிய பரிகாரம் இருக்கு இல்லையா, அது நம்ம குடும்பத்துக்குள்ள எக்கச்சக்கமான மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான வழிவகையை ஏற்படுத்தும். சரி, முதல்ல அந்த 2 பொருள் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல் முக்கியமான பொருள் 1 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். ஆனால் வெந்தயத்துக்கு இன்னொரு மகிமை இருக்கு. அதுதான் காந்தம் போல இறுகி பிடிச்சிக்கக்கூடிய ஒரு பசைத்தன்மை. வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு அதை நீங்கள் பசையாக அரைக்கும் போது அது ரொம்ப இறுகவா பிடிச்சுக்குமா. அந்த அளவுக்கு தன் பக்கம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இறுக பிடிச்சிக்கக்கூடிய காந்தம் போல தன் பக்கம் ஈர்த்துக்கக்கூடிய சக்தி
இந்த வெந்தயத்துக்கு இருக்கு. அதனால ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த தினம், மகாவிஷ்ணுவுக்கும் உகந்த தினம். இவங்க 2 பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த ஒரு பச்சை கற்பூரம் தான். பச்சை கற்பூர வாசம் இருக்கக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு இருப்பார். மகாவிஷ்ணுவோட மார்பிள குடிக்கொண்டக்கூடிய மகாலட்சுமி தாயார் அவங்க கூடவே வந்துருவாங்க. இதுதான் பச்சை கற்பூரத்தில் இருக்கக்கூடிய மகிமை. இந்த 2 பொருட்களையும் உங்க வீட்டோட பூஜை அறையில மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சின்னதாக ஒரு கிண்ணத்துலையோ இல்லை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு சிறிய மண் அகல் விளக்குலையோ முதல்ல வெந்தயத்தை பரப்பி வச்சுக்கணும். அதுக்கு மேலே ஒரே ஒரு பச்சை கற்பூரம். இந்த 2 பொருளையும் வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தில் ஆரம்பித்து இஷ்ட தெய்வம் வரைக்கும் எல்லா கடவுளையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும். குறிப்பாக சிவபெருமான், அம்மன், அம்பாள், சந்திர பகவான் இவங்க எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 பொருட்களையும் உங்கள் வலது உள்ளங்கையில் ஏந்திக்கிட்டு உங்கள் வீட்டில் இருந்து பார்த்தா எந்த இடத்துல முழு நிலவு பிரகாசமாக தெரியுதோ அந்த இடத்துக்கு போயிட்டு உங்கள் கையால், உங்கள் வலது கையால் அந்த 2 பொருட்களையும் அந்த அகவிளக்கோட அந்த கிண்ணத்தோட ஏந்தி சந்திர பகவான்கிட்ட காமிச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டோட நிலைவாசலில் வச்சிடணும். நிலைவாசலில் எங்கே வைக்கலாம்? தினமும் விளக்கேற்றி வைக்கிறீங்கல்ல, அந்த விளக்குக்கு பக்கத்தோட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் அன்றாட வேலை பார்க்கலாம். சொல்லப்போனால் மே 1ஆம் தேதி இரவு 11 மணி 7 நிமிஷம் வரைக்கும் நமக்கு பௌர்ணமி தேதி இருக்கு. இப்போ மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே பூஜையெல்லாம் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை இரவு 8லேருந்து 9 வரைக்கும் சுக்கிரஹோரை இருக்கு. அந்த நேரத்தில் கூட இந்த பரிகாரத்தை பண்ணலாம். பரிகாரத்தை பண்ணி முடிச்சுட்டு நிலைவாசலில் வைக்கிறீங்கன்னா திருப்பி அதை எப்போ எடுக்கணும்? முடிஞ்சா இரவு ஒரு 11 மணி அந்த நேரத்தில், இல்லை விடிய இருக்குனாலும் அது இருக்கலாம், தப்பு கிடையாது. குறைஞ்சபட்சம் இரவு ஒரு 10:30, 11 வரைக்குமாவது அந்த நிலைவாசலில் வைத்திருக்கக்கூடிய அந்த வெந்தயமும் அந்த பச்சை கற்பூரமும் அப்படியே இருக்கட்டும். நம்ம முன்னாடியே சொன்னோம், பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். அந்த வெந்தயம் இருக்கு இல்லையா, காந்தம் மாதிரி இருக பிடிச்சிக்கூடிய சக்தி இருக்குன்னு சொன்னோம்ல, அது மூலயமா நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய எல்லா விஷயங்களையும் தானாக கொண்டு வந்துடும். அது லட்சுமி கடாட்சமாக இருக்கட்டும், பொன் பொருள் முன்னேற்றமாக இருக்கட்டும், ஏகபோக வாழ்க்கையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே காந்தம் போல ஈர்த்து அந்த வெந்தயம் நம்ம நிலவாசல் வழியாக வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரும். அதுதான் இந்த பரிகாரத்தை பண்ணுறதுக்கான முக்கியமான நோக்கம். நீங்கள் மே 1ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு மேலே இந்த பொருட்கள் எடுத்து வந்து வச்சாலும் சரி, இல்லை விடிய நிலைவாசல் இருந்தாலும் சரி, மறுநாள் அதாவது சனிக்கிழமை மே 2ஆம் தேதி அந்த பச்சை கற்பூரத்தை மட்டும் ஒரு சிறிய பேப்பரில் மடித்து உங்களுக்கு மனசுக்கு எங்கே பிடிக்குதோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, மணி பர்ஸ், இல்லை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கார், பைக்குன்னு வண்டி வாகனங்கள் இது மாதிரி இடத்துலையும் வச்சுக்கலாம். அந்த வெந்தயத்தை நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அதுக்கு மாற்று வழியாக நீங்கள் தண்ணியில் விட்டுருங்க. இல்லைனா காய்ந்த பூக்கள்லாம் சேகரித்து மொத்தமாக தண்ணியில் விடுவீங்களே, அப்போ கூட விட்டுக்கலாம். இந்த பரிகாரத்தை பண்ணுறதால சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு, நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கே பண்ணுறதால எல்லா விதமான சகல விதமான செல்வங்களையும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஈர்த்து கொண்டு வர சக்தியை இந்த 2 அமைப்பு ஏற்படுத்தும். வீண் விரயம், வீண் செலவு தவிர்க்கப்படும். குறிப்பாக இது வரைக்கும் வாழ்க்கையில் பெருசாக முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கான வழியை ஏற்படுத்தும். வாங்கக்கூடிய சம்பளம் முழுமையாக வீடு வர மாட்டேங்குது, அப்படியே வந்தாலும் எதிர்பாராத மருத்துவ செலவுகள், இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு தீர்வு கிடைக்கும். கஷ்டப்பட்டு உழைக்கணும். அப்படி உழைக்கக்கூடிய பொருள், வருமானம் நமக்கு நிரந்தரமாக நம்ம கையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பரிகாரம். முடிஞ்ச அன்றைய தினம் ஒரு 4-5 பேருக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க. சித்திரகுப்தர் நம்ம பண்ணக்கூடிய பாவ புண்ணிய கணக்கில் எழுதி வச்சிட்டு இருக்காருல்ல, யாருக்காவது சாப்பாடோ இல்லை ரோட்டில் வேலை செய்யவங்களுக்கு தண்ணீரோ வாங்கி கொடுக்கும்போது சித்திரகுப்தர் அவதரித்த அந்த நாளில் நம்மளோட பாவ புண்ணிய கணக்கில் அழிச்சிட்டு நம்ம செய்த பாவங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் ஏற்படாமல் நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வழிவகை ஏற்படுத்துவார். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.